இணைப்பில் பத்திரிகையாளர் சாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்தடுத்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சார்? நிச்சயமா தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் இன்னும் கொஞ்சம் தங்களோட பணிகளை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ரொம்ப குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட மதுராந்தகம், மதுரை, திருச்சின்னு 3 கூட்டங்களையே நடத்தி முடித்து விட்டார்கள் பிரதமர் மோடி அவர்களை அழைத்து வந்தேன். ஆனா இன்னுமே கூட அந்த கூட்டணிக்குள்ள யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த ஒரு பங்கீடுகள் இறுதி செய்யப்படல. அமமுக, கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு யார் யாருக்கு எத்தனை சீட்டு என்பது உறுதி செய்யப்படாதனுடைய பின்னணியில விஜய் ஒருவேளை அந்த அணிக்கு வரலாம், வந்திருந்தால் அவருக்கும் தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இயல்பாகவே இருந்தது. அதனாலதான் மோடி அவர்கள் கலந்து கொண்ட 3 கூட்டங்களுக்கு பின்பும் கூட தொகுதி பங்கீடு இறுதி கட்டம் எட்டல. இன்னொரு பக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அங்கேயும் அதே போன்றுதான். இன்னுமே இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ தொகுதி பங்கீடு நடைபெறவில்லை. இன்னும் ஒரு சில தேதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்குள்ளாக தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால அரசியல் கட்சிகள் முதல்ல கூட்டணி பங்கீடுகளை இடப்பங்கீட விரைவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. வாக்காளர்களை பொறுத்தவரை வாக்களித்தால் போதும், அரசியல் கட்சிகள் ரொம்ப தீவிரமா செயல்படணும். முதல்ல கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை உறுதி செய்வது, இரண்டாவதாக அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை உறுதி செய்வது. சோ அதனால அரசியல் களம் அடுத்த 1 வார காலத்திற்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நான் பாக்குறேன். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தொடக்கத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரையே அறிவித்து விட்டார். சோ அவர் 12-13 மாதங்களுக்கு முன்பே பல தொகுதிகளில் அறிவித்து விட்டார். மற்ற கட்சிகள் விரைவில் வேட்பாளரை அறிவிக்க வேண்டியதும், அதே போன்று அவர்களுக்கு அதற்கு முன்பு தொகுதி பங்கீடு, இடப்பகிர்வு போன்றவையில கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் நெருக்கடியும் அவர்களுக்கு எழுந்திருக்கு. சோ அதை விரைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறேன். சரி, எஸ்ஐஆருக்கு பிறகான ஒரு தேர்தல் இப்போ நடைபெற இருக்குது. இந்த எஸ்ஐஆர் இந்த தேர்தலில் என்னென்ன விதமான கள அரசியலை மாத்தும் சார்? இல்ல, எஸ்ஐஆரை பொறுத்தவரை இந்த தமிழகத்தில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது பெரும் எதிர்ப்பை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. நீக்கப்பட்ட பின்பும் கூட தகுதியானவர்கள் இத்தனை பேரை நீக்கிட்டாங்க என்பது போன்று மக்கள் திரள்ல இருந்து, வாக்காளர்கள் திரள்ல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு போன்று கிளம்பியது போன்று எனக்கு தோன்றவில்லை. அந்த அடிப்படையில் பாக்குறப்ப எஸ்ஐஆர் பணிகள்ல கவனம் செலுத்தி இருந்துச்சு திமுக. மற்ற கட்சிகளோடு ஒப்பிடுகிற பொழுது திமுகவில் ரொம்ப தீவிரமும் கவனமும் செலுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல தகுதியான பயனாளிகள் பலர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னா திமுகவினர் அந்த பணிகள்ல வேகம் காட்டியிருக்காங்க. மற்ற கட்சிகள்ல அண்ணா திமுக காட்டிய வேகத்தின் அளவிற்கு தாவேகாவோ பிற கட்சிகளோ காட்டல அப்படின்னு பாக்குறேன். அது ரிசல்ட்ல ரியாக்ட் பண்ணும். நீங்க பீகார்ல எஸ்ஐஆர் பணிகள் அங்கு மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருந்த கட்சிக்கு தான் ஃபேவராக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தாக்கம் கூட இதுல ஏற்படலாம். இருந்தாலும் விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு பாக்கிறேன். திமுகவில் சீட் ஷேரிங் இஷ்யூஸ் அதை பத்தி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம்ல வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுலேயே ஒரு சிக்கல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா சார்? ஆமா, நிச்சயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு தான் நேர்காணலை நடத்தியிருக்காங்க. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? பாஜக அணி பக்கம் சாய்வார்களா, சாய மாட்டார்களா? சாய்ந்தால் அவர்கள் எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறாங்க? அவர்கள் விரும்புகிற இடங்கள் கிடைக்குமா? பல்வேறு ஐயங்களும் கேள்விகளும் இருக்கு. அவங்க ஒரு முறைப்படுத்தப்பட்ட தேர்தல் பணியில இது தீவிரம் காட்டல அப்படின்னு பாக்குறேன். தாவேகாவுக்கும் பெரிய நெருக்கடி இருக்கு. அடுத்த ஒரு நாட்கள் அவர்களுக்கு மிக மிக சவாலானது அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்று திமுகவின் வேட்பாளர்கள் பிரபலத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. தாவேகாவுக்கு அந்த இடமும் ஒரு பெரிய நெருடலாக இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறது. சார், ஆரம்பத்திலே தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்டிஏவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதா ஒரு பக்கம் பேசப்படுது. ஒருவேளை என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் போனாங்க அப்படின்னா அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் சார்? இல்ல, விஜய் அவர்களுக்கு ஒருவேளை என்டிஏ அலையன்ஸ்குள்ள போகாட்டாலும் விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார். மற்றவர்களால் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சிக்கு பெரிய ஓட்டு வங்கி தமிழகம் முழுவதும் இல்லை. ஆனா 15% மேலதான் இருக்காங்க. ஒருவேளை அவர் போகாமல் இருந்தால் நீடித்த நிலைத்த அரசியல் நலனுக்கு விஜய்க்கு ரொம்ப நன்றாக உதவும். திமுகவுக்கு மாற்றாக அவர் முன்னிலைப்படுத்தப்படுவார். மக்கள் மனதிலும் இன்னும் கொஞ்சம் நல்ல இடம் கிடைக்கும். பட் வெற்றி தாமதமாகும். இப்படி பாஜக பக்கம் போனான்னா இமீடியட்டா இந்த தேர்தலில் ஒரு கடித்தமான இடத்துல வெற்றி பெற முடியும். ஒருவேளை இந்த அணியில் அவர் சேர்ந்தால் அந்த அணிக்கே ஒரு வெற்றி வாய்ப்பாக மாறலாம். பாஜக கொடுக்குற ஆஃபர்கள்ல ஒன்றான துணை முதல்வரோ எதிர்கட்சி தலைவரோ கூட அவருக்கு கிடைக்கலாம். பட் அந்த வெற்றியோட அவர் சுருங்கி போவார். தமிழ்நாட்டில் மீண்டும் 20 ரூபா அரசியல் தான் இருக்கும். விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் பெரிதாக இருக்காது. விஜய் அந்த இதெல்லாம் பரிசீலனை செய்வார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அவர் பாஜகவின் அழுத்தங்களுக்கு கட்டுப்படுவார் என்றால் இவ்வளவு காலதாமதமே ஆக்கியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே சார், பல பேர்கிட்ட கருத்து கேட்டப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் 2 முனை போட்டி தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் அப்படின்றாங்க. உண்மையில் தமிழகத்தில் 2 முனை போட்டியா இல்ல 4 முனை போட்டியா சார்? நிச்சயமாக இருமுனை போட்டி கூர்மையாக இருக்கும்.
இருவரில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று தீர்மானிப்பதில் தாவேகா பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா தாவேகா சில தொகுதிகளில் 15 முதல் 20% வரைக்கும் ஓட்டு பெறுவாங்க. அப்படி வாங்கக்கூடிய ஓட்டு அவர்களுக்கு வெற்றிக்கான தொகுதி இல்ல. அதே நேரத்தில் அது திமுக ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருக்கு அல்லது அதிமுக ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருப்பார். அவருடைய வெற்றி வாய்ப்புகளை பறித்துவிடும். தொகுதிக்கு தொகுதி முடிவு மாறும். முன்னாடி மண்டலத்துக்கு மண்டலம் பேசுவோம். இது ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேக்கா இருக்கக்கூடிய ஓட்டை பொறுத்துதான் அங்கு திமுகவா அதிமுகவா என்பது தீர்மானமா தெரியும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு வங்கி வழக்கம் போல் தக்க வைக்கப்படும் தான் நான் பாக்குறேன். மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் செய்தியாளர் சந்திப்புல சொன்ன மாதிரி தாவேகா மற்றும் நாம் தமிழர் இவங்க 2 பேருடைய அந்த வாக்குகள் மித்தம் இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் யார் முதலமைச்சரா வருவாங்க அப்படிங்கறத நிர்ணயிக்குமா சார்? நிச்சயமா அப்படிதான் களம் மாற போகிறது. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் சீமான் அவர்கள் கூட கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எடுக்கக்கூடிய ஓட்டுத்திறல் அவருடைய 8% இருக்கு. அது 9 ஆகலாம் 7 ஆகலாம். அது அவர் எளிதாகவே வாங்கி வரக்கூடிய ஓட்டு. பட் அன்டெஸ்டட் நம்ம இதுவரை பார்த்த விஜய் தொகுதி வாரியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதை பொறுத்துதான் திமுகவா அதிமுக என்பது தீர்மானமாக இருக்கும் பாக்குறேன். நாம் தமிழரை கேட்டுக்கொள்ள விரும்பல. நாம் தமிழர் கொள்கை ஓட்டு. விஜய் எடுப்பது கவர்ச்சி ஓட்டு, சினிமா பிரபலத்தன்மை கொண்ட ஓட்டு. அந்த ஓட்டு திமுகக்குள்ள இருந்து அதிகமாக வெளியில் வர போகிறதா அதிமுகக்குள்ள இருந்து அதிகமாக வெளியில் வர போகிறதா என்பதை பொறுத்துதான் தேர்தல் முடிவு இருக்கும் பாக்குறேன். நன்றி சார். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.